ரெனிகா பண்றதுல வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம்? ரெனிகா உங்களுக்கு இது வரவே வராது அப்படின்னா என்ன விஷயம்? ஆக்டிங் கண்ணு இல்லவே இல்லங்க. அவங்களுக்கு தான் நாங்க பிரஷர் கொடுத்தோம். ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அவர்லாம் தெய்வம். ப்ரோ இந்த நேரத்துல அப்படி இருந்திருக்கணும், ஆனா வெளில நிக்கிறாரு. என்ன வேணா பண்ணுங்கடா அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஒருத்தர் உட்காருவாரு பாத்தீங்களா, அந்த மனுஷன் தான் அவரு. Taste the Daily. ஹாய் ஹலோ திரைமணி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக, ரொம்பவே யூனிக்காக, ரொம்பவே அழகாக, ரொம்பவே ஃபன்னான, ரொம்ப சூப்பராக செம்மையாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் அண்டு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய, ஸோ ஸ்கூல் லைஃப்பில் நாங்கள் தான் ராஜா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில் செம்ம ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த 3 பேர் தான். ஸோ கார்த்திக் பிரதர், ரெனிகா அண்ட் மணி பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், சிறப்பாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாலியாக இருப்பது எப்படி? நீங்களே எப்படி ஜாலியாக இருக்கீங்க? யார் ஜாலியா இருக்கா? நீ ஜாலியா இருக்கா? சீரியஸ்டா, சீரியஸ் பத்திடா. சீரியஸ்னா ஏன் சீரியஸா இருக்கீங்கன்னு கேட்போம். ஜாலியான எப்படி ஜாலியா இருக்கீங்க? என்ன காரணம்? ஏன்னா நான் தான் அப்படி இல்ல, எதுக்கு சேடா இருக்கணும் நீங்களே கேட்டுக்கோ, அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜாலியா. ஓகே, ஏதாவது இப்போ பெயினான மூமெண்ட்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது வந்து நம்மளை விட்டு போயிடும், அதாவது மேபி ஒன்றும் சொல்லலை, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போயிடும், அப்பெல்லாம் சேட் ஆக மாட்டீங்களா? இல்ல அப்படி பார்த்தா எல்லாமே ஒரு பாயிண்ட்ல போற ஒரு விஷயம் தான், எதுவுமே நத்திங் இஸ் ஃபார் எவர். ஸோ அதுல இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ அக்செப்டன்ஸ் அதை வளர்த்துக்கிட்டேன் நிறைய, அதனால ஓகே தான். சொல்லு. என்ன ஆனாலும் அதுதான் நடக்க போகுது, நம்ம நினைக்கிறது நடக்க போகுதா? இல்ல இல்ல அப்படி வருத்தப்படணும். இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ் இல்லடா, இட் இஸ் வாட் இட் இஸ். பிடிஎஸ் ஸ்டூடெண்டா? வேணாம்டா, விட்டுடா. இல்ல அவனே, இட் இஸ் வாட் இட் இஸ். எது எப்படியோ அது அப்படியே. ஓகே, ரெனிகா பத்தி நான் உங்ககிட்ட கேட்டாகணும். ரெனிகா பண்றதுல வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம்? பேசுறதா எல்லாமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் எதுவுமே இல்லை, இதெல்லாம் இல்லை. பாருங்க, பாக்குறது கூட ச்சே அப்படி இருக்கு, ஐயே. அப்படியா? இல்ல அப்படி இருக்கு, அப்படியா அப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படி சொன்னேன், குஞ்சலா இல்லைங்க. இவர் வஞ்ச புகழ் செடி பண்றத பத்தி அப்பதான் பார்த்தேன். அப்படிதான். ஆமா. எவ்வளவு டேலண்டான கேரக்டர். சொல்லு, நீ வாட்டுக்கு சொல்லு. ரெனிகா உங்களுக்கு இது வரவே வராது அப்படின்னா என்ன விஷயம்? ஆக்டிங் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. நான் ஆக்சுவலி ஒரு எமோஷன் சீன் ஒண்ணு, அப்ப எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு, இவளுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு எமோஷன் சீன் சொன்னாங்க. இப்ப நல்லா கேட்காம சிரிச்சு தான் பார்த்தேன், அழுது பார்க்கவே இல்லை. சரி எப்படி அழுவுறா உட்காந்து பார்க்கலாம்னு பார்த்தேன். ஆக்சுவலி ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். லைக் நல்லா பண்ணா, ரொம்ப நல்லா பண்ணா. இவ இப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணுவாளான்றத நான் இப்ப பார்த்தேன். இவன் பெர்ஃபார்ம் பண்ணுவாளானா அப்பதான் இல்ல 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 இப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணுவாள். ஏன்னா ஜாலியா சிரிச்சு ஒம்பளுக்கு அந்த மாதிரி பார்த்தேன், பிளே பார்த்தேன். ஆனா சென்டிமெண்டலா அந்த மாதிரியான விஷயமும் இப்ப நல்லா பண்ணுவான்றது அப்படிதான். அது கேட்கலையா? வராதுன்னு கேட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டாரு. ஓகே, பரவாயில்ல. பார்த்தேன், வராதுன்றது எனக்கு எதுவும் பெருசா ஃபீல் ஆகல. இந்த மாதிரி வந்துட்டு உண்மை என்ன சொல்ல வராதுன்னு கடைசி முடிச்சிட போறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் வரும். ஏங்க எதுக்குங்க அவ்வளவு நெகட்டிவா வராது? ஒருத்தவங்க மேபி வரும், அவங்க வந்துட்டு அது ஒரு அவங்களுக்கு நிறைய டேக் வராது ஓகே அந்த மாதிரி நான் கேக்குறேன். நிறைய டேக் வராது அது சொல்ல முடியாது, அது கேமராமேன்ட்டல கேட்கணும். உட்காந்து அது எப்படி சொல்ல முடியும்? ஓகே, டிகே பிரதர் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஷூட்ல பாத்திருப்பீங்க, அதுக்கு நிறைய படிச்சிட்டு இருப்பாரு, ஸ்கிரிப்ட்ல படிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு சில விஷயம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பா இருந்துச்சுன்னா என்ன விஷயத்துக்காக வந்துச்சு? இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவனை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாவா? அது என்னமோ தெரியலங்க, நாங்க 2 பேரும் ஹைட் டு ஹை பார்த்தோம்னா சிரிச்சு ஒண்ணு 2 செகண்ட் ஷார்ட் கட் ஆயிருது. இல்லங்க சும்மா இல்லங்க, டயலாக் முடிஞ்சிருது. 2 செகண்ட் பாத்துட்டேங்க, ஸ்டே பாத்துட்டு அது இப்போ நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல. முன்னாடி வந்துட்டு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஹாஃப் ஆஃப் தி டே தான் நாங்க அப்படி இருந்தோம். க்ளோஸா நிறைய ஜோக் போட்டு அது மாதிரி சிரிச்சு அந்த ஆயிடுச்சா, ரொம்ப ஜெல்லானதுனால அந்த கேமரா முன்னாடி அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு.
அப்படி என்ன ஜோக்லாம் பண்ணீங்க? இவங்க என்ன ஜோக்லாம் பண்ணாங்க? ஜோக்கின் பிறப்பிடம் வரல இப்போ, லவா இருந்திருக்கணும் இந்த நேரத்துல. அப்பா ஐயோ ஆக்சுவலா நாங்க லைக் அவ்வளோ பண்ணா அந்த ஒரு விஷயம் போனதுக்கு காரணம் மெயின் ரீசன் லவா தான், லவ் கிறிஸ்டின். ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமாடா? see yes அவனுக்கு நிறைய பெயின் இருக்கு, அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு நான் பண்றதுக்கு. பட் ஸ்டில் அவன் என்னைக்குமே எந்த இடத்துலயுமே ஒரு பர்சனை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கோ இல்லாம அவனை ஜாலியா வச்சுக்கிறதுக்கோ அவனை சுத்தி இருந்த ஒரு செகண்டுமே எனக்கு சிரிச்சு சிரிச்சு வாயும் வயிறும் வலிக்கதான் ஆரம்பிச்சேன். என்ன நிறைய சிரிக்க வச்சது அவன் தான். ஸோ இவ்வளோ விஷயம் நீங்க பண்றீங்க, இதெல்லாம் தாண்டி நான் டேரக்டர் சைட்ல இருந்து நான் கேட்கணும், அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர்லாம் இருந்திருக்குங்க டேரக்டர்? இல்லவே இல்லைங்க, இந்த டீம்லயே அதாங்க பிளஸ். அவங்களுக்கு தான் நாங்க ப்ரெஷர் கொடுத்தோம்னா என்னடா இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்க தான் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். உண்மையாவே வந்துட்டு பயங்கர ஜாலியா இருப்பாங்க எல்லாருமே. கேமராமேன் ஆகட்டும், நிதிஷன் ஆகட்டும், இப்போ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணாரு அவர்லாம் தெய்வம் எங்களுக்காக. ப்ரோ இந்த நேரத்துல அவர் இருந்திருக்கணும், ஆனா வெளில நிக்கிறாரு. என்ன வேணா பண்ணுங்கடா அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஒருத்தர் உட்காருவாரு பாத்தீங்களா, அந்த மனுஷன் தான் அவரு. ரொம்ப ஹம்பிள். ஃபர்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணதுல இருந்தே, நான் போய் அவங்கள மீட் பண்ணதுல இருந்தே, நிதிஷன் ஆகட்டும், விக்னேஷ் ப்ரோ ஆகட்டும், அந்த ஒரு சில ஒர்க்கிங் ஸ்பேஸ் லைக் that feels like home அந்த மாதிரி. அந்த மாதிரி ஃபோன் பண்ணி ரீச் ஆயிட்டீங்களா, வரதுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா, ரொம்ப கேரிங்கா, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பின்னாடி இருந்து அரவிந்த் ப்ரோ, அரவிந்த் இப்பதான் அவரை பத்தி பேசணும்டா, அதுக்குடா அரவிந்த் ப்ரோ பத்தி சொல்லணும். எங்களோட செட்டோட ஆளினால் என்ன பண்றாருன்னு தெரியாது. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆர்ட் ஒர்க் எல்லாமே அரவிந்த் ப்ரோ தான், எல்லாமே டாப் டு பாட்டம். வெளியில ஷூட் போயிட்டு இருக்கோம், ஆனா உள்ள ரூம் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். ஆக்சுவலி ட்ரையோமோட பெரிய பில்லரே அரவிந்த் ப்ரோ. இல்ல உண்மையாவே கொடுத்த 20 ரூபாய்க்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். உண்மையாவே ஒரு செட்ல பரபரன்னு ஒரு ஆள் சுத்திட்டு இருப்பாங்க, அந்த ஆள் அவர்தான். பயங்கர ஆக்டிவ். சரி ஒரு மனுஷனால இப்படி இந்த வடிவேல் ஒரு படத்துல பகவதியா அது சுத்தி டீ போடல இல்லங்க, நான் பார்த்த வரைக்குமே நான் பார்த்தப்ப அப்படி பண்ணிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. அரவிந்த் ப்ரோ யாருன்னு நமக்கு தெரியும் சொல்லணும்னா, அந்த இல்ல இரு அந்த இப்ப ஆடியன்ஸ் உங்களுக்கு அரவிந்த் ப்ரோ யாரு அப்படின்னு தெரியணும்னா, நீங்க அந்த ரீயூனியன்ல கேக் வெட்டும் போது ஒருத்தர் கேக் கொண்டு வருவார் அழகா, அவர் தான் அரவிந்த் ப்ரோ. உங்களுக்கு பாக்கணும்னு இருந்துச்சுன்னா பாருங்க. டான் அரவிந்த் இன்ஸ்டால டான் அரவிந்த், டோன் அரவிந்த். இப்போ கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் நடந்த மொமெண்ட்லயும் நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ஒரு அடல்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருந்துச்சுல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நான் பார்த்து பயங்கரமா வந்து ரசிச்சிட்டு இருந்தேன். எப்படி பண்ணிச்சு, அந்த அது பேசுறதே செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பேசுறாங்க? ஒரு முன்னாடி அறிமுகம் இருக்கு அவங்களுக்கு, வீடு சீன் அதெல்லாம் போனப்போ ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்தப்போ அத வந்து அவளை நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பேபிஸ்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஓகே எப்படி பாப்போம், நான் எனக்குள்ள ஓகே பாப்பா எப்படி ஒரு 2 டேக்காவது போவா, ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சீனு இவனுக்கும் குட்டிக்கும் இருக்கு, அதுல அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணா. நான் அப்படியே பாக்குறேன், ஒரு லுக் விடுறா, அண்ணனை பாக்குறா, இங்க பாக்குறா, இவர் எதுக்கு அந்த மாதிரி டயலாக் ஆகட்டும், அவளோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், சொல்றது அப்படி. நான் அந்த வயசுல எல்லாம் என்ன பண்ண சொல்லியிருந்தா பண்ணிருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு இந்த கேமரா கான்சியஸ் ஒண்ணு இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு எல்லாம் கேமரா வச்சிருக்காங்க, நம்ம இதான் பண்ணணும் தான் இருக்கணும், அதெல்லாம் இல்ல, அவ பாட்டுக்கு ஃப்ளூவெண்டா பண்ணுவா. அவ வரா, நடிக்கிறா, ஓகே இதான் எனக்கு ஓகே ஃபைன் முடிக்கிறா. பார்த்த உடனே ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்கிறான், ரொம்ப நாலேஜ் இருக்கு. நம்மலாம் பிள்ளை செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. நீங்களாம் வளர்ந்துதாண்டா பண்றீங்க, குழந்தை பண்ணதுல அந்த வயசுல எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு. ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப ஸ்மார்ட். ஆக்சுவலி ஸ்மார்ட், பயங்கர ஸ்மார்ட். நீங்க சொன்னீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் கற்பூரமா பிடிச்சா. அதான் அப்பா அப்படி இருக்கும்போது பிள்ளை இப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க. இவர் பண்றாருல ரீல்ஸ், அடுத்த ரீல்ஸ் நான் வந்துடுறேன் சரிங்களா? ஏன்னா எனக்கு அந்த ரீல்ஸ் நான் பார்த்து அப்படியே இல்ல அந்த ரீல் வந்து நீங்க போன் இப்படி இருக்குன்னா இப்படி பாதி மறைச்சு தானே பாத்தீங்க? ஆமா, அப்பப்போ ஒரு கண்ண மட்டும் மறைச்சு பார்த்தோம். எப்படி பிரதர் இந்த அளவுக்கு தரமா இவர் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ரீக்ரியேஷன் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்பவே சொன்னேன், ரீக்ரியேஷன் பண்றதுக்குலாம் ஒரு பெரும் பொறுமை வேணும், பெருமை வேணும், ஒரு பொறுமை வேணும்.
அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு பொறுமை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவன் மெனக்கிட்ட அந்த காஸ்டியூம் அது இதுன்னு எல்லாமே பண்றான். அதுவும் ஒரு ரீலுக்காக அப்படின்னு நினைக்கும் போது ஓகே பயங்கரமா எஃபர்ட் போடுறான். உண்மையா அந்த இடத்த அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் இருந்தது. அது வந்து ஜோக் காமெடி நம்ம ஃப்ரெண்டா கலாய்க்கிறதுக்கு என்ன வேணா சொல்லலாம். பட் சீரியஸாவே ஒருத்தர் வந்து ரீலுக்காக இவ்ளோ எஃபர்ட் போடுறானா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ற விதமா இருக்கு. இதே நான் ஒரு பையன் கிட்ட கேட்கறேன், என்ன சொல்றாங்க சொல்லுவாங்க ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இவனே நிறைய எஃபர்ட் போடுவானே ரீலுக்கு. இல்ல அவன் பண்ற அளவுக்கு எனக்கு இல்ல நான் ஜெனரல் ஆடியன்ஸா கேட்கறேன், அவங்க ஃப்ரெண்டா நீங்க பதில் சொல்லலாம். ஜெனரல் ஆடியன்ஸ் ஜெனரல் ஆடியன்ஸா வேணாமே. ஃப்ரெண்டா கூட சொல்லிக்கிறேன். ஆனா அதான் சொன்ன மாதிரி ரீலுக்கு எப்பறம் இவ்வளவு மெனக்கடுற, எங்க இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கிற நீ? அந்த மாதிரி ஐயா லொகேஷன் கேக்குறீங்க? லொகேஷன் சொல்றேன். இல்ல நான் வேற டேய் கேக்குறேன். லொகேஷன் தான் சொல்றேன். எங்க இருந்தா லொகேஷனா பிடிக்கிற நீ? இல்லனா கூட பெர்ஃபார்ம் பண்ற பேரே நீ எங்க இருந்தா பிடிக்கிறன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, எப்படி எனக்கு டவுட்டுங்க, எப்படிங்க வயிற்றுச்சல்ல கேக்குறாங்க. எனக்கு மாட்ட மாட்டேங்கிட்டு மரவட்ட மாதிரி இருக்கு, உனக்கு மசாலோட சைஸ்ல மச்சா இருக்குடா. கரெக்டா கேட்க வேண்டியதான். அவங்களுக்கு ஓகேன்னா அடிக்க போறாங்க, இல்லையா பண்ண மாட்டாங்க. அவ்வளவு இல்லனா வேற ஆள் பாத்து பண்ண, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்றான். சரியா இல்லையா? என்ன புரியல? ஐயா சூட்டுக்கியா அவனே கொடுக்கறான், வரியா இல்லையா? ஷாக்குக்கு ஆன்சர் கொடுத்தேன். இல்ல நீ உண்மையிலே போய் ஒரு ஃபீமேல் நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட வரியா என்னன்னு கேப்பீங்க. பொண்ணுங்கள்ட்ட நல்லா டேய், நடந்துப்பா. இப்ப நீ பசங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரி. ரீசெண்டா அவங்க ஓகே இந்த சாங் வச்சு அவங்களுக்கு அது ஓகே. ஹாய்ங்க, you are so sweetங்க. அப்பலாம் நம்ம பழகலாம் வாங்க. சச்சின் விஜய் மாதிரியே அந்த தனுஷ் சொல்லுவான்ல, கன்றாவி இந்த இளவு தான் எனக்கு வர மாட்டேங்குது. புள்ளை ஆட்டியும் வரீங்க. ஒர்க்க தாண்டி ஆட்டியது. தன்னடக்கம் தான்டா அவனுக்கு சார். ஒர்க்ல எல்லாம் பாத்துப்பான். ஆமா ஒர்க்ல எல்லாம் பாத்துப்பீங்க. ஐயா கரெக்ட்ங்க, ஒர்க்ல எல்லாமே பாத்துப்பீங்க. யாருக்கும் கிடைக்கும் இந்த மாதிரியான கொடுப்பேன். ஒரு கோ ஆங்கர் கூட லேடிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மைக்கேல் எவ்வளவு கஷ்டப்படணும் நமக்கு தான் தெரியும். லைட்டிங் போயிடும், கேமராமேன் வர மாட்டாங்க. இன்டோர்ல தான் நடத்து. ஏய் அவன் இப்போ உன் வழியே சொல்றியே, அவன் வழியே கேளு. ஒரு விஜேவா சோலோவா உட்கார்ந்து பண்றது, அதுவும் கப்புள் எல்லாம் வந்தாங்கன்னா அதெல்லாம் அவன் கும்பிடுவான் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து. எனக்கு தெரியும் ஐக்கன் ஐயா, மனசு இங்க பாருங்க, அவங்க இன்புட் எடுத்து வீடியோ பண்ணா ஒரே வாரத்துல அந்த இந்த பையனை ஸ்கிப் பண்ணுங்க. ஒரு மீம் கூட பார்த்தேன். அட உசுர கொடுத்து ஆடுறா, அது எனக்கு டான்ஸ் வரதே கஷ்டம். இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணி பண்ணுவேன். ஆனா அவன் தள்ளி விட்டு பொண்ணை பார்த்துட்டு போய் அப்படிதான் எவ்வளவு கேமரா ரெடி பண்ணதுல இருந்து, லொகேஷன் ரெடி பண்ணதுல இருந்து, காஸ்டியூம் ரெடி பண்ணதுல இருந்து எல்லாம் காசு ரெடி பண்ணது எல்லாமே பையன். ஆனா பாக்குறது பொண்ணு. யாரோ அவங்க சொல்லிருக்காங்களா, டேய் உன் போர்ஷன் நிறைய வச்சிருக்க, அந்த பொண்ணோட போர்ஷன் நிறைய வேணும்னு சொல்லிருக்காங்க. ஏங்க நீவே உங்களுக்கு கண் முன்னாடியே காட்டுவாங்க. சரி ஓகே, வாட்ஸ்அப்ல அவர் காமிச்சு அடுத்த क्वेश्चन. ஆமா. சோ இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே பொண்ணுக்காக தான் வீடியோ பார்க்கறாங்களா இல்ல உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி நமக்கு பாக்குற நம்மள பாக்குறவங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அட்ராக்டிவ் வெளிய இருக்கிறவங்க சொல்லிட்டா பரவாயில்ல, கூட நம்ம கூட சுத்துறவங்க சொல்றாங்கல்ல, ஏன் நீ என்ன பண்றாங்க? கூட சுத்துறவங்க பாயிண்ட்டை எடுத்துக்கவே முடியாது. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் நார்மலா இருப்பாங்க. அவன் இல்ல நல்ல சொன்னிருக்கு, அதுமாதிரி நெகட்டிவா ஏதோ வருது அப்படின்னா அது என்ன அஃபெக்ட்? எக்மோர் நெகட்டிவிட்டி. அதனால எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க, ஐ மீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா ஃபீல்ட்ல நான் ஜென்ரலா கேக்குறேன், எனக்கு இந்த டவுட் இருந்துட்டே இருக்கு. சினிமா ஃபீல்ட்ல ஒரு பொண்ணு மேல ஏறி வரதும் ஒரு பையன் மேல ஏறி வரதும் எது ரொம்ப டிஃபிகல்ட்? பையன். ஏன் பசங்க இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கேக்குறேன். அப்கோர்ஸ் பையன். எதனால? பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து இருக்குங்க, பிரச்சனை இருக்கும். பட் அது பிரச்சனை ஓகே. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட்ஸ் லைக் வந்துரும் ஓகேவா. ஏதோ 10ல ஒரு 2 வரும் ஓகேவா. பட் பசங்களுக்கு அந்த 2 வரதே கஷ்டமா இருக்கும். ஐ நோ, பிகாஸ் அதான் சொல்றேன், கோ ஆர்டிஸ்ட் இப்போ பாக்குறோம், இவன் 9 இயர்ஸா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றான்ல. ஸோ அதுக்கான ஒரு அவுட்கம் தான் இந்த வெப் சீரிஸ் ஸ்கூல் லைஃப்ல நாங்க தான் ராஜா. நீ எத்தனை வருஷம் தான்? நான் இருக்கும். நான் ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்டலா தான் சினிமா ஃபீல்டுக்கு நான் வந்தேன். ஒரு வாட் எவர் யூ ட்ரைடு நோ. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஓகே. நானும் வந்து ஒரு 7 years. பட் ஆக்டிங் இஸ் லைக் 5 years. ஸோ we can see the differenceல. ஸோ அதுதான் பொண்ணுங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டே இருக்கும். பொண்ணுங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும், பொண்ணுங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சியா மாறும். அது எப்படி ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படிலாம். உண்மையான பேசணும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஸ்கின், பிசிக், அவ்வளவுதான் ஓகேவா. மற்றபடி பசங்க அப்படின்னா they need to do workouts, பாடி வைஸா ஃபிட்டா இருக்கணும், நிறைய இருக்குங்க.
ஸோ அவங்களுக்கு ப்ரெஷரும் அதிகம், அது எல்லாமே அதிகம். ஸோ அதனால அவங்க தான் எல்லாமே டேக்கிள் பண்ணி மேலே வரதுக்கு ஏதாவது ஒரு நல்ல டைரக்டர் பார்த்து இவன்ட்டு டேலண்ட் இருக்குடா மேலே தூக்கி விடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டைரக்டர் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் பசங்க தான். ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீமேல்ல இப்ப டாப்ல ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு 5 பேர் சொல்லுங்க. ஆர்டிஸ்ட் ஃபீமேல் மூவிஸ் ஆக்டர்ஸ் மூவிஸ்ல இப்ப டாப்ல இருக்கிற ஹீரோயின்ஸ் 5 பேர் கரண்ட்ல. ஸ்ரீலா, சாய் பல்லவி, அனுபமா, அனுபமா, ஓகே, நயன்தாரா, த்ரிஷா, நயன்தாரா. ட்ரெண்ட்ல கரண்ட்ல நயன்தாரா இல்லையா புரியல. ஓகே. சோ அதே क्वेश्चन தான் மேல்ல இப்ப டாப்ல இருக்கிற ஹீரோஸ் இப்ப இல்ல. ஓகே இல்ல இப்போ ஏகே சார், ஏகே சார், எஸ்கே, அசோக் செல்வன், இவரு மணிகண்டன் சார், மணிகண்டன் ஐ லவ் ஹிஸ் ஆக்டிங். சோ பிரதீப் சார். பிரதீப் சார். ஓகே. ஸோ இதுல இருந்து நான் கேள்வி கேட்குறேன். ஸோ நீங்கள் ஃபீமேல் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்க, டக்குன்னு யோசிச்சிங்க. 1-2 பேர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனாங்க, பட் அந்த 3ஆவது இடத்துக்கு தாண்டல. பட் மெயில்னு எடுக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 10 கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மெயில் ஒரு ஆண் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, பட் அதுக்கு ஈக்குவலான பெண்கள் வந்து சினிமாவில் நிற்க முடியல. என்ன காரணமா இருக்கு? மார்க்கெட் அண்ட் திங் நான் தான் சொன்னேன்ல, பொண்ணுங்க வந்து கொஞ்ச நாள் they have that stance. இப்போ கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஓகே they have market, குழந்தை பிறக்க வரைக்கும் they have market அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் அதை கேட்டிருக்கேன். ஓகேவா, எனக்கே பல பேர் சொல்லிருக்காங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் கேன் டூ, கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு எனக்கே சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, கல்யாணம் ஆன அப்புறம் பண்ணக்கூடாதான்னு எனக்கே நிறைய தடவை தோணிருக்கு. ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ பசங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து அதுல என்ன க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து அந்த இப்ப நானே நினைச்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா என்னால முடியுமானா தெரியல. கொஸ்டின் தான். அதெல்லாம் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா பண்ணுவேன். அதுதாங்க, அது டிபெண்ட்ஸ். அதுவுமே நீங்க என்ன சொல்றீங்க, கிடைச்சா அதெல்லாம் இருக்காங்க நிறைய பேர். கிடைச்சா என்ன பிரதர் இவ்வளவு நல்ல பேர் புரியல, இப்பதான் புரியுது. உங்களுக்கு புரியலையா? சோ அதனால பசங்க வந்து ஒரு இதுல ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா they used to அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அதுல என்ன பண்ணலாம், ஒர்க் அவங்க மைண்ட் ஃபுல்லா அதுல போயிடும். ஸோ they used to shine. பொண்ணுங்களுக்கு வந்து ஃபேமிலியோ ஏதோ ஒண்ணு ஸ்டடீஸோ ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி ஏதோ ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்தாதான் ஒரு நயன்தாரா ஆக முடியும், ஒரு த்ரிஷா ஆக முடியும். ஸோ பொண்ணுகிட்ட நான் கேட்கறேன், ஒரு ஆனா இந்த சினிமா துறையில நீங்க சந்திக்கிற ரொம்ப டஃப்பான விஷயங்கள், இந்த விஷயத்த எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு என்ன ஏரியா இருக்குன்னு என்ன விஷயம்? என்னன்னா நம்ம ஒருத்தனுக்கு நம்ம கூடவே இருப்பான், ரொம்ப ரொம்ப க்ளோஸ், நம்ம க்ளோஸ் நமக்கு சாப்பாடு அங்க பார்த்து எல்லாமே இருக்கும். ஆனா அவன் ஓடிட்டு இருக்க அதே ட்ராக் பக்கத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம். அவனுக்கும் ஜெயிக்கின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். அப்போ அவன் வந்துட்டு நீ முன்னாடி போடா நம்ம ஸ்லோவா வரேன்னு சொல்ல மாட்டான், நமக்கு ஈக்குவலா தான் ஓடுவோம். அது சம்டைம்ஸ் ஓடும் போது சைட்ல ஏதாவது போட்டு போறது, நம்ம அதுல தடுக்கி விழுவுறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள காம்படிஷன், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளன்னு இல்லை, அது ஃப்ரெண்ட்ஸ் இதுவே கிடையாது, கொலீகா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த நம்பி இனிஷியேட் பண்ணுவோம். ஓகே இவனும் நம்மள மாதிரி தான் இருக்கான், நம்ம இவனுக்கு கொஞ்சம் ஒரு கை கொடுப்போம் அப்படின்னா நம்ம மொத்தமா அமுக்கிட்டு அவன் மேலே இருக்குவோம். ஸோ அது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா போதும். ஏன்னா நான் ரொம்பவே செல்ஃப்லெஸ்ஸான ஆள். நீங்க இருக்கடா, நீ வந்துட்டு எப்படின்னா என்னை குத்திட்டு நீ ஹாப்பியா இருக்கியா, நீ ஹாப்பியா இரு, நான் வலிச்சு அது நான் சஃபர் ஆகிறத பாக்குறது உனக்கு ஹாப்பியா இருக்கா, ஹாப்பியா இருந்துட்டு போ, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். அப்படி அவ்வளோ அது செல்ஃப்லெஸ் கிடையாது. ஆக்சுவலி அது ஒரு கேவலமான விஷயம்ன்றது இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும். ஏன்னா நம்மளே பார்த்துக்கலன்னா எவனுமே பார்க்க மாட்டான் இல்லையா? உனக்கே உண்மையில அக்கறலன்னா எவனோட ஒன்று பார்த்துப்பான் அப்படின்னு நானே என்ன பார்த்து கேள்வி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னைய பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், என் ஃபேமிலி பார்த்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கு எல்லாமே. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களோட கொஞ்சம் முன்னேறி போவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு கம்பேரிசன் ஒரு விஷயம் வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏஜுக்கும் நம்மளுடைய வளர்ச்சிங்க என்ன பண்ணுவோம், அந்த கம்பேரிசன் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்ப்பேன். கம்பேர் பண்ணி பார்த்தா அதோட பண்ணணும், நம்பணும், அவங்க அளவுக்கு ஓடணும், உழைக்கணும் அப்படின்னு நினைப்பேன்.
அந்த கம்பேரிசன் வந்து என்னைக்குமே போட்டியா இருக்குமே தவிர அது எந்த சுச்சுவேஷனையும் நான் பொறாமையா மாத்திக்கிட்டது கிடையாது. ஸோ பொறாமனால ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளும் சக்சீட் ஆக மாட்டோம். ஸோ அது போட்டியா இருந்திருக்கு. ஸோ அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்கு. பட் இந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவங்க பண்றாங்களே ஒய் காண்ட், நம்மளால ஏன் முடியாது, ஸோ பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஃபைனல் டே அந்த மொமெண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ ஷூட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்தது. மெல்ல வீடு கோடு அவ்வளோ இல்ல. இல்ல, எனக்கு உண்மையாவே வந்துட்டு எப்படின்னா, சரி இந்த டீமை திருப்பி பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கே எல்லாருக்குமே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயங்களும் நிறைய புரிதலுக்கான விஷயங்களுமே வந்து நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நாங்க உங்களை பத்தி சொன்னோம். நீங்க அப்பையில இருந்து இவ்ளோ எந்துவா இவ்ளோ இவ்ளோ கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுலயும் இவ்ளோ நீங்க பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களை பத்தி நிறைய விஷயம் கேட்டீங்க, நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்க வேல்யூபான டைம் ஆயிடுச்சுல, அதனால பசியும் வந்துருச்சு. ஸோ ஆமா, ஒரு பிஜில இருந்து இப்போ ஒரு ஆக்டர் பாண்டியனா மாறி இருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ். உங்களோட சீரீஸுமே பயங்கரமா ஆல் தி பெஸ்ட். நீங்க அடுத்த கட்டம் இன்னும் பெரிய பெரிய லெவல்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ வெப் சீரிஸை தாண்டி பெரிய ஸ்கிரீன்லயும் வெள்ளித்திரையிலையும் வந்து நீங்க பெருசா ஜொலிக்கணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாருடைய சார்பாகவும் நாங்க வந்து மனசார வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோங்க. தேங்க்யூ.